எல்லோருக்கும். 2வது ஞாயிறு. 2வது ஞாயிறு. முதலாவது ஞாயிறு. முதலாவது. இன்றைக்கு அந்த நேரம் இந்த இனிய வணக்கம் எல்லாருக்கும். மகிழ்ச்சாவி எல்லாம் பெரியனம் என்ன இல்ல இருக்கிறார்கள். மகிழ்ச்சாவி எல்லாரும் பெரியனம் அந்த நேரம். உண்மை. நன்றி வேணா. என்று தவிர்க்கப்படுகிறது. என்று நான் வெளியில் இன்னொரு இடத்தில் நிற்கிறபடியாக என்று தவிர்க்கப்பட்ட வேறு நன்றி நன்றி. உற்சாக வணக்கம். அதிபர் அவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு, இன்று 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மனித நேயம் உணர்த்தும் மகத்தான மாதத்தில் நாம் அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்றோம். பாமுகத்தில் பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும், லண்டன் தமிழ் வானொலியில் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு நமது சமய சிந்தனையை ஆரம்பிப்போம். வணக்கம் ஜெயா நடேசன் அவர்களே, வாருங்கள், உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம். இந்திய தொகுப்பாளனி ராஜினி அல்போன்ஸ் அவர்களுக்கும் அதிபர் நடாமோகன் அவர்களுக்கும் அனைத்து பாமு அவர்களுக்கும் கலைவாணி மோகன் அவர்களுக்கு எனது எங்கனிந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசிலுடன் குறிக்கொண்டு, இன்று திருவரை காலத்தின் 2ஆம் ஞாயிறு. நாங்கள் 2வது மெழுதிரியை நான் இன்றைய தீபம் ஏற்றுவேன். இன்றைக்கு அமைதிக்குரிய நாளாக இருக்கின்ற இந்த கிழமை, இன்றைய நாள் 2வது திரியில்
ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இன்று திருவிறை காலத்தின் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நாள் அமைதிக்குரிய நாளாக அமைந்திருக்கின்றது. நாங்கள் எல்லோரும் அமைதியாக இருப்போம் என்பதை சொல்லிக்கொண்டு, எனது கிறிஸ்து திருவிறை காலத்தின் 2ஆம் வாரத்தின் ஞாயிற்றுக்கிழமை எனது ஆக்கம் 68வது என்பது எனது ஆக்கம் 968வது ஆக்கமாகும். இந்திய நாட்களிலே, இந்திய மாதத்திலே நாங்கள் இந்த உலக மக்களுக்காக, இயற்கை அனைத்துங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும், இறந்து போனவர்களுக்காகவும், இன்றும் கஷ்டப்பட்டு பசி பட்டினியால் வாடுபவர்களுக்காகவும் அவர்களுக்கு நாங்கள் இறைவேண்டுதல் செய்வோம். இறந்த ஆத்மாக்களுக்காகவும் ஒருவரை நினைத்தவர்களுக்காகவும் நாங்கள் இறைவேண்டுதல் செய்வோம். இன்று திருவிறை காலத்தின் 2ஆம் ஞாயிறு. கிறிஸ்தவ நற்சிந்தனை. இயேசுவின் மேல் தூய ஆவி தங்கி அவருக்கு ஞானத்தையும் ஆற்றலையும் அருளினார். அவரது ஆட்சி அருமையினராக இருக்கும். எங்கும் தீமை இல்லாத சூழல் உருவாகும் என முதல் வாசகம் கூறுகின்றது. குறைகளோடு நம்மை ஏற்று அன்பு செய்து நம்மை ஆண்டவர் காப்பாற்றுவதைப் போல் நாமும் நம் சக மனிதர்களை அவர்கள் இருப்பதைப் போல் அப்படியே ஏற்றுக்கொள்ள மெய்யான அன்பு காட்ட வேண்டும். முடிவில்லா பேரின்ப வாழை அளிக்கப் போகும் கடவுளை போற்றி புகழ வேண்டும் என்று பவுலடியார் கூறுகின்றார். உலக மக்களின் பாவ மன்னிப்புக்காக கடுமையான நம் வாழ்வு மேற்கொண்டிருக்கும் திருமுழுக்கு அருளப்பர் மனம் மாறி தவறுகளை திருத்திக் கொண்டு நல்ல வாழ்க்கை வாழ அறிவுறுத்துகின்றார். ஆண்டவன் வருகைக்காக நாம் எவ்வாறு நம்மை தயாரிக்கப் போகின்றோம்? அவரின் வருகைக்காக நாங்களும் எங்களால் இருந்த அமைதியான நிலையிலிருந்து இறைபாலனை நாங்களும் வரவேற்போமாக. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். நன்றி, வணக்கம். ராஜினி அல்போன்ஸ் அவர்களே. நன்றி. உங்களுடைய சிந்தனைக்கு வாழ்த்துக்கள் ஜெயா நடேசன் அவர்களே. நன்றி, வணக்கம். அடுத்ததாக பாலன் அவர்கள் வாருங்கள், உங்கள் சிந்தனையை தாருங்கள். வணக்கம். மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த தேவகுமாரனுக்கு இருதயத்தின் நாளத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு, அப்படியே அன்பு சகோதரி தோப்பாரணி திருமதி ராஜினி அல்போன்ஸுக்கு இனிமையான காலை வணக்கம். அப்படி நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? ஆமாம், அப்படித்தானே நீங்கள்? நானும் மத உற்சாகத்தை நன்றி சகோதரி. அப்படி சகோதரி நன்றிகளை சொல்லிக்கொண்டு, அப்படியே அன்பு சகோதரர் பாமோத்தின் அதிபர் திருவாளர் நடா மோகனுக்கும் மற்றும் அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கும் மற்றும் பாமோத்தில் கலை சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் மற்றும் பாமோத்தை பார்த்தும் கேட்டுக்கொண்டு அனைத்து உறவுகளுக்கும் இனிமையான கால வழக்கங்களை கூறிக்கொள்வதோடு எல்லோருக்கும் சுயநலங்களையும் விசாரித்தபடி எல்லா உறவுகளுக்கும் சர்வ வல்லருடைய ஆசீர்வாதங்கள் அனுதினமும் பேராக அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லோரையும் மாற்றிக்கொண்டு லண்டனிலிருந்து ஈச்சம்போட்டை பேரிப்பிள்ளை பாலன் இந்த கிறிஸ்தவ இலக்கம் 676 சொல்லிக்கொண்டு பலம போல பரிசுத்த வேத பைபிளில் இருந்து பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 10 - 15 முடிய. தேவனுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரனுக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கனிந்து கொண்டான். அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் தகப்பனோ
அவன் சொன்னதை மனதிலே வைத்து கொண்டான். பின்பு அவன் சகோதரர் சீகேமிலே தங்கள் தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்க போனார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா, உன்னை அவரிடத்துக்கு அனுப்ப போகிறேன், வா என்றான். அவன் இதோ போகிறேன் என்றான். அப்பொழுது அவன், நீ போய் உன் சகோதரருடைய சேமம் எப்படி என்றும் ஆடுகள் எப்படி இருக்கிறது என்றும் பார்த்து எனக்கு மறு செய்தி கொண்டு வா என்று அவனுக்கு சொல்லி எபிரோன் பள்ளத்தாக்கிலே இருந்து அவனை அனுப்பினான். அந்தப்படியே அவன் சீகேமுக்கு போனான். அப்பொழுது ஒரு மனிதன் அவன் வெளியிலே வழி தப்பி திரிகிறதை கண்டு, என்ன தேடுகிறாய் என்று அவனை கேட்டான். இதன் தொடர்ச்சி நாளை தொடர்ந்து சொல்லிக்கொண்டு பாடல். இயேசுனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். அதிகாலையிலும் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். அதிகாலையிலும் திருமுகம் தேடி அர்ப்பணித்தோம் அம்மையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன், அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை 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 அன்பர் இயேசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, அன்பர் இயேசுராயாவுக்கே, ஆவியான தேவனுக்கே. அன்பான தகப்பனுக்கு கொடான கொண்டு சொல்லிக்கொண்டு, தகப்பனே உனது பிள்ளைகள் பிடியான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களில் வழியில் சென்றிருக்கிறார்களோ மற்றும் செல்ல இருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் இயேசப்பா அவங்களுடைய தூதர்களை அனுப்பி அவர்கள் நீங்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக பாதுகாத்துக் கொள்ள ஜெபிக்கிறேன் ராஜா. பிறர் மூலம் எந்த விதமான பிரச்சனைகளோ ஆபத்துக்களோ கொள்ளை நோய்களோ அவர்களுக்கு அணுகா வேண்டும் ராஜா. அனுப்பி அவருடைய பாதுகாப்பா அவருடைய ஜெபிக்கிறேன் தாப்பனே. அதுக்காக நான் சொல்தாப்பனே தொடர்ந்து கூட வேண்டிய ஆஸ்வதிங்க வழியெடுத்துங்க பாதுகாத்துக் கொடுங்க ராஜா. சோத்திரம் சோத்திரம் தாப்பனே, சோத்திரம் சோத்திரம் மற்றும் தாப்பனே. இலங்கை தேசத்துல அனைத்தினால மரித்த அத்தனை ஆத்துமாக்கள் உட்பட உலக ரீதியில் மரித்த அத்தனை ஆத்துமாக்களுக்கும் ராஜா நீங்கள் நித்திய இழைப்பாறுல கொடுத்து உங்க சமூகத்தில் அவருக்கு ஜெபிக்கிறேன் ராஜா. நித்திய இழைப்பாறுல கொடுங்க ராஜா. அவருடைய பாவங்களை அதை மன்னிக்க அவளை ஆசீர்வதிங்க தாப்பனே, ஆசீர்வதிங்க. இழந்த அத்தனை பேருக்கும் ஆத்துமாக்கு ஆளுகளை கொடுத்ததற்கான நன்றி ராஜா. அப்பா கணிதத்தினால நோய்வாய்ப்பட்டிருக்க நோயில சுகப்படுத்த வேணும் பண்ணி ஜெபிக்கிறேன் ராஜா. அது தேவையில சந்திங்க, அந்த குடும்பங்களை ஆற்றி தேற்றி அரவணைங்க ராஜா. ஆறுதல் படுத்துங்க, தூதரை அனுப்பி அவருடைய ஆறுதல் படுத்துங்க, தேவையில சந்திங்க, வழிகத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இப்படி அன்னத்தன் ராஜா எந்த ஒரு தேசத்துல வரவிடாமல் தாப்பனே இயற்கையை கட்டளை எடுங்க ராஜா. இயற்கையை கட்டளை எடுங்க ராஜா. இந்த காற்றையும் கடலையும் அடக்கின தேவன் ராஜா. அடக்கின வார்த்தையை அனுப்பி தேவன் குமாரனை அடக்குங்க ராஜா. நிரந்தரமான சமானத்தை அமைதியையும் கொண்டு வாங்க ராஜா. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்துல மற்றும் தகப்பனே பாமோத்தின் மணிக்கு மற்றும் பாமோத்தில் அதிபர் குடும்பம் கைட்டு செய்யும் சகலவற்றையும் அவரோட கூடவே இருந்து அவர்களை என்று பலப்படுத்தி அவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்த சொல்லி இயேசு பாடம் பிரார்த்தனை எடுத்துக்கொண்டு விடப்படுறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள் உங்கள் சிந்தனைக்கு. நன்றி, வணக்கம். அடுத்ததாக நேவிஸ் பிலிப்பவர்கள் வாருங்கள், உங்கள் சிந்தனையை தாருங்கள். வணக்கம். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி
ராஜினி அல்போன்ஸ் அவர்களே, பாங்கு உறவுகளுக்கும் திருமதி நடாமுகன் வாணிமுகன் அவர்களுக்கும் நச்சிந்தனை வழங்கியவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான உறவுகளுக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு, அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு, இன்றைய இறை வார்த்தையாக நற்செய்தியாக காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்கின்றார் இறைவாக்கினர் ஏசாயா அவர்கள். இன்றைய நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதியது அதிகாரம் 3 திருவசனங்கள் 1-12 முடிய. அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் யூதேயாவின் பாலை நிலத்துக்கு வந்து மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று பறைசாற்றி வந்தார். இவரை குறித்து பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகின்றது, ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் என்று இறைவாக்கினர் ஏசாயா உணர்த்தியுள்ளார். இந்த யோவான் ஒட்டக முடியாலான ஆடையை அணிந்திருந்தார், தோல் கச்சையை இடையில் கட்டியிருந்தார், வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் உண்டு வந்தார். எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் யோர்தான் ஆற்றை அடுத்துள்ள பகுதிகள் அனைத்திலும் இருந்தவர்கள் அவரிடம் சென்றார்கள். அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் ஆற்றில் அவரிடம் திருமுழுக்கு பெற்று வந்தார்கள். பரிசேயர் சதுசேயருள் பலர் தம்மிடம் திருமுழுக்கு பெற வருவதைக் கண்டு அவர் அவர்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வரப்போகும் சினத்திலிருந்து தப்பிக்க இயலுமென உங்களிடம் சொன்னவர் யார்? நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தந்தை என உங்களிடையே சொல்லி பெருமை கொள்ள வேண்டாம். இக்கற்களில் இருந்தும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை தோன்றச் செய்ய கடவுள் வல்லவர் என உங்களுக்கு சொல்கின்றேன். ஏற்கனவே மரங்களின் வேர்க்கே கோடாலி வைத்தாயிற்று. நற்கனி தராத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு தீயில் போடப்படும். நீங்கள் மனம் மாறுவதற்காக நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கின்றேன். எனக்கு பின் ஒருவர் வருவார், அவர் என்னை விட வலிமை மிக்கவர். அவருடைய மிதியடிகளை தூக்கிச் செல்லக்கூட எனக்கு தகுதியில்லை. அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அவர் சுளகை தம் கையில் கொண்டு கோதுமையையும் பதரையும் பிரித்தெடுப்பார். தம் கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், ஆனால் பதரை அணையா நெருப்பிலிட்டு சுட்டி எரிப்பார் என்றார். இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய இறைவார்த்தையின் சிந்தனையாக, உலகின் அடிப்படை தன்மை, அதன் பன்முகத்தன்மை மனிதர்களும் பன்முகத்தன்மை வாய்ந்தவர்களாகவே இருக்கின்றார்கள். சிலர் கள்ளம் கபடற்றவர்களாக இருக்கின்றார்கள், வேறு சிலர் தீர்க்கமான சிந்தனை உள்ளவர்களாக இருக்கின்றார்கள். இன்னும் சிலர் தங்களது உணர்வினால் உந்தப்படக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஒரு சிலர் புற உலகில் வெற்றியை தேடி பயணிக்கின்றனர், வேறு சிலரோ அக உலகில் ஆழம் காண முனைகின்றனர். இப்படிப்பட்ட பன்முகத்தன்மையை ஒன்றுக்கொன்று முரணானவையாக நாம் பார்க்க ஆரம்பிக்கும் போதுதான் பிரச்சினை ஆரம்பமாகின்றது. மாறாக இவற்றை படைப்பின் வெவ்வேறு வடிவங்களாக நாம் பார்க்க ஆரம்பிக்கும் போது பிறரோடு இணைந்து வாழ்வது பெரிய பிரச்சினைக்குரிய காரியமாக இருக்காது. மெசியாவின் வருகையின் போது வெவ்வேறு இயல்புள்ள மிருகங்கள் ஒன்றாக இணைந்து வாழும் என்று எசாயா முன்னறிவிக்கின்றார். இன்று மெசியாவை நம் உள்ளத்தில் அனுமதித்தோம் என்றால் நம்மில் அன்பு பெருகும். இந்த அன்பு பன்முகத்தன்மையை ரசிக்கும். இதற்கு மாறாக நம்மில் ஆணவம் அதிகமாக இருந்தது என்றால் பன்முகத்தன்மை நமக்கு ஆபத்தானதாகவும் தெரியும் என்று கூறிக்கொண்டு, இன்றைய நாட்களிலே நாங்கள் எங்கள் தாயக மண்ணில் வாழும் அந்த மக்களை நினைத்துக் கொள்வோம். அவர்கள் அங்கு படுகின்ற அந்த இன்னல்கள், வேதனைகள், துன்பங்கள், இடையூறுகள் அனைத்தும் வெகு விரைவில் தீர வேண்டும். அவர்களுக்கு சேர வேண்டிய உதவிகள் நிச்சயமாக அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். அவர்களும் சுமூகமான வாழ்க்கை நிலை வாழ அவர்களுக்கு அந்த வெள்ளங்கள் வழிந்து அவர்கள் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று இந்த வேளையில் நாங்கள் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு, அந்த நேரத்தில் இறந்த ஆன்மாக்களுக்காகவும் நாங்கள் எங்கள் பிரார்த்தனையை செலுத்திக் கொண்டு, அருட்கரம் என்னை வழி நடத்தும், துணை என்றும் எமக்கிருக்கும்,
துணை என்றும் எமக்கு இருக்கும் அருள் கரம் எம்மை வழி நடத்தும். அன்பினை தேடிய வேளையிலே அரவணை பாய்ந்த அருட்பெருக்கே. அன்பினை தேடிய வேளையிலே அரவணை பாயம்மை அருட்பெருக்கே. உம்மையே பற்றி வாழ்ந்திடவே இறையவனே அருள் புரிந்தருளும். உம்மையே பற்றி வாழ்ந்திடவே இறையவனே அருள் புரியும். இறையவனே அருள் புரியும் என்று வேண்டிக்கொண்டு நாங்கள் 2வது மெழுகுதிரியை அமைதிக்குரிய அந்த நல்ல அமைதியாக இருக்க வேண்டும் என அந்த 2வது மெழுகுதிரியை ஏற்றியுள்ளோம். இந்த வாரம் முழுவதும் நாங்கள் அமைதியாக வாழ்வோம். எங்கள் உள்ளத்தில் அமைதி வேண்டும். அந்த அமைதி இருந்தால் தான் நாங்கள் மகிழ்வாக வாழலாம். எல்லா மக்களுக்கும் அமைதி கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு உங்களிடம் என் அன்பாக விடைபெறுகிறேன். திருமதி ராஜினி அல்போன்ஸ் அவர்களே, நன்றி, வணக்கம். நன்றி. உங்களோட சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நாம் இம்மாதம் இயேசு பிறப்பு விழாவை கொண்டாட இருக்கும் நாம் அனைவரும் அனைத்து தாய்நாட்டில் நடக்கும் அனர்த்தங்களால் இம்மாதம் வரும் நத்தார் தினத்தை அனைவரும் பெரிதாக கொண்டாடாமல் செவியல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அனைவரும் ஒற்றுமையுடன் இருப்பதில் இல்லாத உதவி கொண்டு மக்களை காப்போமாக. அவர்கள் சகல இதுகளாலேயும் சரியாக கஷ்டப்படுகிறார்கள். இனியும் அவர்கள் நிம்மதியாக இருக்கக்கூடிய நிலையில் இல்லை. எனவே இந்த மாதத்தில் நாம் அனைவருக்காகவும் இறந்தோர் அனைவருக்காகவும் இருப்போர்களுக்காகவும் இனி பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் நாம் அனைவருக்காகவும் வேண்டுவோம். அருளே பொங்கும் அமல இருளே போக்க வாவா, உரையை நீக்கும் நிமலா இறை வளர்க்க வாவா. அருளே இருளே ஒளியாமிழையே வாராய், எளியா நெஞ்சம் தனிலே ஒளியாமிழையே வாராய். நன்றி, வணக்கம். வணக்கம் ராஜினி. சிந்தனைக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றி. சொல்லுங்க. சிந்தனை தந்த யாரநேசன் அவர்கள், பாலன் அவர்கள், ஏவிஸ் பிலிப் அவர்கள், ராஜினி அல்போன் அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். நடப்பவர் ஒருவர் தான். அதான் டாக்டருக்கா கூப்பிடுவோமோ? கூப்பிடுறதுக்கு இல்ல, வெளியில நீங்க ஒருவர் மட்டும். ஒருத்தரும் இல்லையா? இல்ல, சுவிஸ்ல எல்லாம் அறிகுறி எல்லாம் போட்டிருந்தார்கள். வேறு ஒருவர் சரி மலை ஏறிட்டா போல இருக்கு. எனக்கு மலைய அவர் ரோல் ஷோட்டு கொண்டு இருப்பாரு நினைக்கிறேன். சரி, அவரெல்லாம் நான் இன்னும் ஒரு இதையும் கேட்டிருந்தேன், வேறு இல்லதையும் கேட்டிருந்தோம். பரவாயில்ல, இப்ப நீங்க நடந்தா எனக்கா லாபம் இல்லத்தானே. சரி, சந்தோஷம். நீங்க ஒரு சின்ன ஒரு தூண்டலுக்காக கேட்கிறேன். நீங்கள் அந்த சிந்தனை சொன்னோன்னா உங்களுடைய சிந்தனைக்காகன்னு சொல்லுவீங்களா? உங்களுடைய சிந்தனை, உங்களோட அந்த சொல்ல அடிக்கடி கேட்டுட்டு கேட்கணும் நினைக்கிறேன். என்ன வார்த்தை பயன்படுத்துறீங்க? உம்முடைய சொல்ற இல்லையே. இல்ல, ஒரு ஆளை சொல்லிக்கலாம். உம்முடையன்னு சொல்லலாம். யார? இல்ல, உம்முடையது
இறைவனை சொல்லுவோம், உம்முடைய சித்தத்தின்படி எங்களுக்கு ஆகட்டும். உம்முடைய செல்வத்தில் இருக்குது இல்ல கதை கேட்க இருக்கிறீங்க என்ன? நான் சிந்தனை முடிஞ்ச உடனே நன்றி நேவிஸ் அவர்களே, உங்களுடைய சிந்தனைக்கு நன்றி. நன்றி நேவிஸ் பிலிப் அவர்களுக்கு உங்களுடைய சிந்தனைக்கு வாழ்த்துக்கள் சொல்றேன். அது இப்ப என்ன சொன்னீங்க? உங்களுடைய அப்படி சொல்ல இல்லை, நீங்கள் அது உடைய டைய வரே இல்லை, அது நீங்கள் அதை விழுங்கி சொல்றீங்களோ தெரியாது. உம்முடைய இதுல சொல்றேன் ஏன்னு சொன்னா, இப்ப பொதுவா இப்ப சும்மா நாங்கள் அதுவும் கதை கேட்க ஒரு ஃப்ரெண்டோட கதை கேட்க நீர் அப்படின்னு இருக்கிற மாதிரி அப்படி கதை கேட்க நீங்கள் உங்களுடையதான் சொல்றோம். ஏற்றுக்கொள்றேன். ஆனா எனக்கு எப்பவுமே உம்முடையதான் கேட்கும். அதனாலதான் சும்மா அதுக்கு அறிஞ்சோட்டுக்காக கேட்டுனான். சரிப்பிள்ளைகள் எனக்கு தெரியாது. அது அவருடைய மக்கள் மாட்டேன்னு நினைக்கிறேன். நான் சொல்றேன் என்ன அப்படின்னு நான் சொல்றேன். உங்களுடைய அவர்களின் சிந்தனைக்கு வாழ்த்து. உங்களுக்கு நன்றியும் வணக்கம் தான் சொல்லுவேன். பேர் சொல்லாம சொல்லுவீங்க உங்களுடைய சிந்தனைக்கு நன்றி. ஆனா உம்முடைய சொன்னா பிள்ளையோ இல்ல இப்ப அது இதுல இப்ப நாங்கள் சொல்ல அப்படி சொல்லல உம்முடைய சொல்ல மாதிரி இருக்கும். அது பாலன் உமாக்கு அப்படி கதைக்கிறதோடைய இல்ல நான் கேட்கிறேன். வீட்டுல நீங்க கதைக்கிறத பற்றி கேட்க இல்ல. இப்ப இப்படி பொது வழியில உம்முடைய என்று சொல்றது பிள்ளையோ என்று கேட்கிறேன். சும்மா கதைக்கிற ஆக நெருங்கின ஆக்களோட கதைக்கிற உம்முடையன்னு சொல்லி சொல்லலாம். இளையோர பதில இருக்க தெளிவா சொல்லுங்க. சரியோ பிள்ளையோ அது விவரம் எல்லாம் நல்லா சொல்லுவீங்க எல்லாரும். ஆனா பதில் சொல்ல நான் திருப்பியும் கேட்கிறேன். வீட்டு விட்டுறாங்க. நான் சின்ன கேள்வி கேட்கிறேன். இப்படி இப்படி எழுத்து விட்டீங்கன்னா அது ரெண்டு போயிடும். பிறகு உம்முடைய என்று பொது வழியில வாசித்து சொல்றது பிள்ளை என்று கேட்கிறேன். பிள்ளையோ பிள்ளை இல்ல சொல்லலாம். அது அப்ப பிறகு அதுக்கு பிறகு அங்கால பிறகு சும்மா இருக்கீங்களேன்னு அங்கால விளக்கத்தை கொண்டு வந்தீங்க. வயசுக்கு மூத்த ஒருவர் இப்ப நான் உங்களோட கதை கேட்க இப்ப நீங்க வயசுக்கு இல்லாம இருந்தாலும் கதை கேட்க உங்களுடைய நான் கதைக்க மாட்டேன். அப்ப உம்முடைய என்று சொல்றோம். நீங்க சொன்னீங்க அப்ப இயேசுநாதரே சொல்லலாம் உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக. அப்படித்தான் கனபாதர் மேரெல்லாம் பாச மேரெல்லாம் சொல்லினோம். ஒரு தடவை சொல்ற சொல்லலாமா? சொல்றது பிரச்சனை இல்லை. ஒரு சொல்றது யாரை சொல்லலாம்? ஆண்டவரையும் சொல்ற நாங்கள் தான். நம்முடைய ஒரு ஆட்சியம் வருக, நம்முடைய சித்தம். சரி, அப்ப நீங்க சொல்லும் போது சொன்னீங்க ஒரு வழியிலையும் சொல்லலாம். அது எது சரி என்றோம்? தனிப்பட்ட முறையிலும் சொல்லலாம், பொது வழியிலும் சொல்லலாம். தனிப்பட்டதும் விடுங்கோ. தனிப்பட்ட முறையில தாம்பத்தியமும் செய்யலாம். அது வேறு. நான் அதை பற்றி கேட்கவே இல்லை. 3ஆம் தரம் சொல்லி போட்டோம் எல்லாரும். அதை விட்டுருங்க தயவு செய்து. நான் சொல்றேன் பொது வழியில தான் காய்ச்சி கொண்டிருக்கேன். அதை மட்டுமே பேசும். அன்பானவர் என்று போட்டு மைக்ரோ பண்ணி போட்டு படவையான்னு சொல்லலாம். அதாவே தூரி நான் அதை சொல்லல. பொது வழியில நான் ராஜ்மேல் சொல்லும் போது எனக்கு எப்பவும் உம்முடைய என்றுதான் பேசும். அப்ப ராஜ்மேலின் நீ மறுத்தபடினால நான் அப்படி சொல்றேன் இல்லை என்றபடினாலே நீ அடுத்த நாள் சிந்தனையில காதை வச்சு கொண்டிருப்போம். பிரச்சனை இல்லை. நீங்க இல்லையா நான் ஏற்றுக்கிட்டு கொண்டு போறேன். உம்முடைய ராஜ்யம் அப்படி சொல்றதோடய இதுல நான் அப்படி சொல்றேன். வர்றே இல்ல. அதை ஒரு நீங்கள் திருப்பி நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா சரி. ஆனா நான் சொல்றேன் என்று ராஜினியர் சொல்லும் போது நான் தந்தைக்கு வர போறது இல்லை. சொல்றேன். உங்களுடைய அப்படியா? உங்களுடைய சிந்தனைக்குதான் நான் சொல்றேன். வடிவா அந்த சொல்ல மட்டும் சொல்லுங்க. உங்களுடைய சிந்தனைக்கு எல்லாம் வர்றது இல்ல வானிலையில. அது வெளியில வருது இல்லையா நினைக்கிறேன். நீங்க சொல்றீங்க நான் நம்புறேன். நீங்க இப்ப சொல்லும் போது அந்த லுடைய அந்த சொற்கள் வெளியில வாரதில்லை. இதை வேற யாரும் கேட்டா சொல்லுங்க. அப்படி இல்லாட்டி
ராஜினி அவர்கள் சொல்லுவீங்க உங்களோட சிந்தனைக்கு வாழ்த்துக்கள் தான் சொல்லுவீங்க. உங்களோட சில நேரம் உங்களோட சிந்தனைக்கு அப்படி சொல்லி அதை சொல்லியிருப்பேன். உங்களோட சிந்தனைக்கு சரி. இப்ப இன்னும் ஒரு பக்கத்து உம்முடைய உங்களோட எது பொது வழியில சரியான வார்த்தை சொல்லியிருப்பேன். அது சொல்லியிருப்பேன். சில நேரம் உங்களோட சிந்தனைக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லிக்கிறோம். உங்களுடைய சொல்லலாம். சில நேரம் அது வெறும் பேச்சு தமிழ் இல்ல உங்களுடைய உங்களோட சிந்தனை சொல்லுறேன் கோவத்துல உங்களோட சொல்லியிருப்பேன். கதையை வச்சு கொண்டு கதைக்க வந்துட்டாரு கதைக்க உங்களோட கதை இன்னி அப்படி சொல்றது இல்ல சந்தேகப்படுத்தி இல்ல அதோ என்ன மாதிரி ஆயிலாக உங்க கதை இன்னி சொல்லுவாரு பேசுவாரு அது பெரியாக்கள் அப்படி சின்னாக்கள் பெரியாக்கு சின்னாக்கள் எல்லாம் பொது வழி இல்ல. இப்ப நகுல் வந்தேன் நகுல் அவர்கள் தான் சொல்றேன் நகுல் அவர்கள் என்ன நடக்குது ராஜினி அவர்கள் என்ன நடக்குது எல்லாரையும் மரியாதை தானே பேசுறோம். சரி பிரச்சனை இல்ல இது சின்ன தூண்டல் தான் இதுல ஒண்ணு சரிபுள்ள நான் பாக்கல. மத்தியது சில நேரம் உங்கட சொல்லி இருப்பேன். சில நேரம் ஒத்து போடுறேன் சொல்லி உம்மன்னா சொல்றது இல்ல உம்முடைய இல்ல இல்ல உம்முடைய சொல்றேன் இல்ல நான் ஒரு நாளும் அப்படி சொல்றேன் உம்முடைய சொல்றது இல்ல சில நேரம் உங்களுடைய சொல்றேன்னா உங்களுடைய சொல்லி இருப்பேன். இல்ல உம்மன்னா அது இல்லையான்னு சொல்றீங்க இல்ல சொல்றேன் நான் சொல்றேன். சரி அப்ப ஜேசனாருக்கு மட்டும்தான் நாங்க அதை சொல்லுவோம். ரேசன் அவர்களுக்கு நேவிஸ் பிலிப்பர்களுக்கு உங்களுடைய சொல்லுவேன். ஆனா இதுல பாலனுக்கு உங்களுடைய சொல்றேன். நான் இந்த பாலனோட நேரக அப்படி நான் கதைக்கிறேன்னு சொன்னா நீ ரொம்ப அப்படி கதைக்கலாம் எங்க கண்டீங்க இல்ல இல்ல அந்த அது தேவையில்லையே நீங்க அதான் சொன்னேன் அப்போத அதை பற்றி பேச வேண்டாம் நீங்க பொது வழியை பற்றி மட்டும் கவனம் விளங்குது ஒரு நாளும் இதுல சொல்றதே சொல்ல மாட்டீங்களா சரி இல்ல சொன்ன என்ன பிள்ளைன்னு தான் நான் நினைக்கிறேன் உரிமையோட சொல்றேன் மாற்ற முடியாது இல்ல சொல்றேன். இப்ப இறைவன் என்றாலும் நீ நான் கலைக்கிறேன் நான் இறைவனோட உங்களுடையதான் கலைக்கிறேன். சின்ன பிள்ளைய ஒரு அளவான பிள்ளைகள இருந்தாலும் உங்களோட பிள்ளைகள திருப்பி நான் அப்போது அடுத்ததுக்கு நான் ஏன் அதை நீட்டுறீங்க நாங்க பொது வழி மட்டும் இல்ல சொல்றோம் இப்ப பொது வழியில இப்ப சின்ன பிள்ளைல இருந்து அப்படியா சொல்லுவாங்க நீங்க இப்போ இல்லத்தானே அது சரி விடுங்க. ஆனா உண்மைன்னா வரும் வழியில என் காதலுக்கு கேட்கிறது அப்ப நான் யோசிச்சு கொண்டது உம்முடைய என்று சொல்றார். இது சரியா இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் எல்லாம் தமிழாசிரியரா இருந்து நீங்கள் வழக்கு நடத்துனீங்க சரியா தண்ணி சொல்லுவீங்க கூட அப்ப இல்லை இன்றைக்கு இதை கேட்போம் என்று போட்டு சரி அதை நிறுத்திக் கொள்வோம். 2 சிறகுகளை உங்களுடைய இலக்கம் 900 9,000 எல்லாம் பாதாம் பருப்பு வாய்க்குள்ள வடிவா வேற தப்பி கொண்டு ஆரம்பிச்சீங்க. இன்றைக்கு 900 வாசிச்சீங்க நீங்க இல்லைன்னு சொல்ல போறீங்களே ராஜினி அவர் மாதிரி ஏன் தடுமாற்றம் காலையில் எல்லாம் ஸ்டெடியா இருக்கும் பொது வழிக்கு வரைக்குள்ள 9,068 சொன்னீங்க 64 சொன்னீங்க 65 66 67 சரி பாத்தீங்களா கேட்டபடியே இன்னும் யோசிக்கக்கூடிய இருக்கு. நன்றி நேசித்தார்களே என்று இந்த வியாழனுக்கு முதல் வியாழன் 27 28 பெரும் சூறாவளி வீசியது. அந்த நேரமும் இந்த சிந்தனை இப்படித்தான் தொடங்கினீங்களா இந்த அமைதியான நாளை நமக்கு தந்த அப்படியா தொடங்கினீங்க? அப்படித்தான் சொல்றது. ஆனா அது இப்ப கனெக்ட் பண்ணி பார்ப்போம் மடிவா சரியா அது பழக்க தோஷம் தான் எங்களுக்கு. ஆனா புயல் வீசுது நிறைய அழிவு நடக்குது. நாங்கள் இறைவன் குறித்து போய் பொது வழியில் போய் சொல்லலாமோ இந்த அமைதியான இறைவனுக்கு நன்றி என்று இல்ல எப்பவுமே அது எழுதினது அப்படியே வருது அப்படியே காலை பொழுது அமைதியாகத்தானே விடிந்து கொண்டிருக்கிறது. இல்லையே காலை நீங்க நித்திய எழும்புக்கு முன்னமே சூறாலே அடிச்சு கொண்டிருக்கு. மக்கள் மனதிலதான் அமைதி இல்லை. ஆனா பொழுது அது பாட்டுல விடிஞ்சு கொண்டுதான் இருக்குது. இல்ல அப்ப இந்த வாகனங்கள் கட்டிடங்கள் எல்லாம் தூக்கி போனது அமைதியான சூழலும் அது அதால அமைதி இழந்த மக்களுக்காக தான் நாங்க சேவிச்சு கொண்டிருக்கோம். அதால அமைதி இழந்தவர்கள்
ஆனா இயற்கை அதுதான் அப்ப அந்த நேரம் எப்படி நாங்கள் இந்த வார்த்தையை சொல்லலாம்? அது ஒரு அமைதி. இதுக்கு சமயத்துக்கு ஞாபகம் இல்லையா? எங்கட விதத்து பழைய காட்சி எங்கட விதத்து. அதனால அது பிள்ளைய நினைக்கிறோம். இப்ப வாழ்ந்தவர்களும் எல்லாம் முடிஞ்சு எல்லாத்தையும் தீர்த்து வைத்த நீர் என்று அடிச்சதும் அவர் தானே, அடிச்சு அழிவே தந்ததும் அவர் தானே, எல்லாம் தந்து தீர்த்தது தான். உங்களோட பக்கம் தான் நான் யோசித்தேன். இதே வார்த்தை வெள்ளிக்கிழமை காலமையும் சொல்லி இருக்கிறோம். நீங்க போகும் அப்படிதான் சொன்னேன். இல்ல, எங்களுக்கு அமைதியாக விட்டாலும் அமைதி இழந்த மக்களுக்கு நாங்க அதுக்காகத்தானே பிரார்த்தனை இல்ல செய்யலாம். இல்ல 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 நீடித்து அங்கால போயிடாதீங்க, அப்புறம் நீடிச்சிருங்க. அதை சுருக்கமா உங்களோட சிந்தனையில ஆரம்பிச்சீங்க, எல்லாம் இன்றைக்கும் ஆரம்பிச்சீங்க. அதே வார்த்தை எப்படி சூறாவளி அடித்து கொண்டு புயல் அடித்து கொண்டிருக்கும் போது நாம் சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. இன்னும் நான் வந்து ஓகே ஏற்றுக்கொண்டுருவேன். இல்ல, சொல்ல நீ முடியாது. சொன்னபடி சொல்றாரு, அது சொல்லலாம்னா நான் தக்க முடியாது. எங்களுக்கு இங்க எங்களுக்கு அந்த சூறாவளி அடிச்சா நாங்க அமைதியா கொஞ்சம் பிளப்பு சொல்ல முடியாது தானே, சொல்ல முடியாது. நான் ஏற்றுக்கொள்கிறேன் அதை. அப்ப அது இதைத்தான் நான் முந்தி பல வருஷங்களா விவாதிக்கிறது. எழுத்துல எழுதினதை நான் படிச்சுட்டு திருப்பி எழுதி வாசிக்கணும்ன்றது இல்லைங்க கிடையாது. சமகாலத்துல இறைவன் எனக்குள்ள வந்து அந்த இறைவனுடைய அனுபவத்தை என் வார்த்தைகளால் பாய்ந்து கொள்வதுதான் இறைவனுடைய சிந்தனையாக இருக்க முடியும். சமய சிந்தனைகள் அப்படி அல்ல. அவை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருக்கீங்க, அவை எழுதினதை நாங்க வாசிக்கலாம். அதே சுய சிந்தனை, அதாவது என்னுடைய இறைவனை நான் சொல்வதும் எங்களுடைய இறைவனை பற்றி பேசுவதற்கும் வித்தியாசங்கள் நிறைய இருக்கலாம். பாரத அவர் இன்றைக்கு படையினருக்கு ஜனாதிபதிக்கு முறை கொடுக்க சொல்லி நன்றி. அன்றைய பாத்தீங்களா அந்த 5 ராணுவ கடற்படை சிப்பாய்கள் வந்த வேண்டானி, அதை விடுங்க. அதுக்காக நீங்க சொல்றது சொல்லிட்டேன் பாங்க. அவன் ஜபம் காணாம போயிட்டது, அது மறிச்சிட்டு பிறகு கொஞ்சம் கூட காய்ச்சவர் அவர் அந்த யாத்திரைக்குள்ள நிறைய வசனங்கள் சொல்லி கொண்டு அனுப்புவார். ஆனா இன்றைக்கு அதை பற்றி கதைக்கவே இல்லை. ஜனாதிபதிக்கு படையினருக்கு வலு கொடுக்கும் விதமான வார்த்தைகள் இன்று இல்லை என்பதைத்தான் கவனிச்சிருந்தான். சரி, இதெல்லாம் சும்மா உற்சாகப்படுத்துவதற்கு இதெல்லாம் பெரிய சிக்கல் இல்லை. மற்றது மணிக்கோணம் சகோதரி நேவிஸ் பிளீஸ் பிள்ளைக்கு வாய்ச்சி அந்த பதற அக்கினியில சுட்டரிப்பார் அந்த விளக்கம் தாரீங்களா? விளக்கம் சுட்டரிப்பார் என்றதற்கு விளக்கமா? அவர்களை சுட்டரிப்பார் என்று சொல்லியிருந்தேன். அவர்களை கொஞ்சம் பிச்சை வந்து சிறப்பாக வேண்டும். உங்களுக்கு உதவிக்கு 2 பேர் வழியில நிற்கிறேன். ஒவ்வொரு பிரித்து அக்கினியில சுட்டரிப்பார். உங்களுடைய பெருமை கொள்ள வேணா, இக்கற்களில் மரங்களின் வேரருகே கோடாரி வைத்து விட்டாகிவிட்டது. அதே சொல்றீங்க. தீயில் ஆமாம், மரங்களின் வேரருகே கோடாரி வைத்தாயிற்று, நற்கனி தராத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு தீயில் போடப்படும். என்ன அர்த்தது? அதாவது இப்ப நாங்க நற்கனி அவங்க எங்களுக்கு நல்ல போதனைகளை செய்து கொண்டு வரும்போது அதன்படி மனதுல ஏற்று அதன்படி நடக்காம எங்கட இஷ்டத்துக்கு நாங்க நடந்தா எங்களால எந்த பயனுமே இல்லை. அக்கினின்னு சொன்னா நரமன்னு சொல்றீங்களா? அக்கினியா நெருப்புல சுட்டரிப்பது. அது அக்கினின்னா அக்கினியில போடப்படும். நெருப்புல சுட்டரிக்கிறது, பதர்கள் எல்லாம் நெருப்புல சுட்டரிக்கப்படும் சொல்றது அழிக்கப்படுகிறது. அதெல்லாம் அழிக்கப்படுகிறது. கொண்டு வருங்க இதுக்குள்ள அக்கினி சுட்டரிக்கப்படும். அக்கினியடா நெருப்பு, அது சுட்டரிக்கிறது. எங்களை பாவங்க எங்களோட அழுக்குகளை சுட்டரிச்சு எங்களை தூய்மையாக்குறது. அதுதான் அதுல அர்த்தமே. எங்களோட மனசுல உள்ள அழுக்குகளை சுட்டரிச்சு நாங்க தூய்மையாக்கப்படுறது. அது நரகத்துக்கு போறது இல்லை அர்த்தம். அக்கினியில போடப்படும். அக்கினியில போடப்படும். அக்கினியில் போடப்படும். கோடாரி அக்கினியில போடப்படும் இருக்கு. அக்கினியில் போடப்படும். அப்படிதான் தீயில் போடப்படும். வெட்டப்பட்டு தீயில் போடப்படும். நாங்க அக்கினின்னு சொல்லல, இதுல இருக்கிறது வெட்டப்பட்டு தீயில் போடப்படும்.
அக்கினி இல்லை, இதுல அக்கினி இல்லை, தீயில் போடப்படும். நீங்க தான் அக்கினி என்று சொல்றீங்க. எங்களிடத்துல இருக்குது கோடாரி வைத்தாயிட்டு நற்கனி தராத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு தீயில் போடப்படும். அவற்றை வார்த்தைக்கு கீழ்ப்படாது, அப்படித்தானே கருத்து. அதான் அவரோட வாட்களை கீழ்ப்படாம நடக்காம நாங்க எங்கட இஷ்டத்துக்கு நடந்தா எங்கட மனதில் சுத்தம் இல்லை. அந்த சுத்தங்களை எல்லாம் அந்த தீயினால சுட்டரிக்கிறது தான் அந்த அந்த தீ மாதிரி. தீ எப்படி ஒரு அசுத்தமான பொருட்களை எல்லாம் அழிக்குதோ, இப்ப நாங்க குப்பைகளை போட்டு இருக்கிறோம், குப்பைகளை எப்படி அந்த தீ அழிக்குதோ அதே மாதிரி எங்கட மனதில் உள்ள குப்பைகளையும் அது எங்கட அந்த நல்ல வார்த்தைகளால நாங்க அது இல்லாமக்கலாம். நற்கனி கடாத மரங்கள்னா அதுல ஒரு பிரயோசனம் இல்லை தானே. அதைத்தான் அது அக்கினியில வெட்டி இப்போ உடையன்னு அது சும்மா பிரயோசனம் இல்லாம இருந்து ஏன்னா அந்த இடத்தை பிடிச்சு கொண்டுக்கிறேன். அந்த உதாரணத்துக்கு தான் எங்களையும் சேர்த்து சொல்லியிருந்தார். இப்போ எங்களுக்கு எல்லாம் நாங்கள் எல்லாம் நல்ல பாவங்களை செய்து நற்கனி இல்லாமல் தான் நீ வாழ்கின்றோம். அதுக்காக வேண்டித்தான் அது திருந்தும்படியாக அதுகளை வேண்டித்தான் அதை சொல்லியிருந்தேன். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அக்கினியும் நெருப்பும் வேறையோ இல்ல உண்டுதான். அக்கினியும் நெருப்பும் நீங்க 3 இருந்த அக்கினியும் காஞ்சல நீங்க சொல்றீங்க, நான் தீயர்ந்து சொன்னீங்க. இல்ல அந்த அக்னியை இப்ப புது அக்னி அது பழைய அதுல இருக்குமென்னு நினைக்கிறேன். பழைய அந்த அவங்களோட புத்தகங்கள்ல அப்படி இருக்குமென்னு நினைக்கிறேன். ஆனா எங்கட புத்தகத்துல தீ தான் போட்டிருக்குது. அக்கினி விடாத மரங்கள் எல்லாம் அப்படி இருக்குது. எங்களோட இதுல இருக்கு தீயண்டு அக்கினி தான் இருக்கு. அக்கினி விடாத மரங்கள் எல்லாம் எடுத்து போடப்படணும்னு இருக்குது எங்களோட பைபிள்ல. பைபிள்ல இருக்கு, எங்களோட பைபிளும் இருக்குது. அக்கினி நற்கனி விடாத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு தீயில் போடப்படும். இன்னொரு பாருங்க, அக்கினியில் ஒன்றும் இருக்கு, ரெண்டும் ஒரே சொல்லுத்தான். அக்கினியும் தீயும் ஒன்றுதான். அக்கினியும் தீயும் ஒன்று. அக்கினின்னு சொல்றதுதான். அக்கினி நட்சத்திரம்னு சொல்லுவாங்க தானே, சுட்டரிக்கிற நட்சத்திரம் அக்கினி நட்சத்திரம். அது மாதிரி தீயில் அக்கினி குஞ்சு. அக்கினி குஞ்சு. அக்கினி குஞ்சுகள் அந்த பாரதியாரோட பாடல்ல இருக்குதுன்னு. ஆமா, நெருப்பு அக்கினி தீ எல்லாம் உண்டுதான். நல்லது. மகிழ்ச்சி மாற்றி வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் சிறப்பு. எல்லோரும் அழகாக தந்தீங்க. நான் சும்மா எங்களை அரிசி விடுவதற்காக மட்டும்தான் இதை கவித்தேனி தவிர மற்றபடி தனிப்பட்ட முறையில் யாருடைய பக்கத்தில் எனக்கு முரண்பாடு இல்லை. தொடர்வோம். சுய சிந்தனையும் இருக்காது நினைக்கிறேன். யாருக்காவது இருக்கா சொல்லணும்? நேற்று சனிக்கிழமை நீங்கள் சந்தித்த மனிதர்கள், கண்ட காட்சிகள், சென்ற இடங்கள், பார்த்த நிகழ்ச்சிகள். நான் நேற்று பிள்ளைகள் வேமன் பிள்ளை நேற்று கிறிஸ்துமஸ் விழா நடக்குதானே, அதுக்காண்டி அந்த ஒரு கொண்டாட்டமாக சிறு பிள்ளைகளுடைய ஒரு விளையாட்டு வைத்திருந்தவர்கள். இந்த பேலன்ஸ் டான்ஸ் சொல்லி ஒரு 50 பிள்ளைகள் மற்றும் பங்கு பற்றி சிறப்பித்திருந்தார்கள். மிகவும் சிறப்பாக இருந்தது. அதில் எங்களோட ஒரு பேத்தியும் அதில் பங்கு வைத்திருந்தால் இரவு நாங்கள் 4 மணி தொடங்கி 8 மணி மட்டும் அந்த நிகழ்வு நடந்து கொண்டிருந்தது. போய் பார்த்துட்டு வந்தோம். என்னது பேலன்ஸ் நிகழ்ச்சி? என்ன பேலன்ஸ் டான்ஸ், அந்த கிறிஸ்துன்ற பாட்டுக்கு டான்ஸ் செய்தார்கள். பலே டான்ஸ். பலே டான்ஸ். நீங்க பேலன்ஸ் சொன்னீங்க, நான் நினைக்கிற கையில கம்பியில நடக்கிறது இல்ல. இல்ல பேலன்ஸ் பலேதான். பலேதான். பலே நீங்க ஜெர்மனி வார்த்தையில வித்தியாசமா சொல்லுவீங்க. நடனத்து நீங்க ஜெர்மன் சொல்ல பலையே வேற விதமான உச்சரிப்பில் சொல்லுவீங்க. பலேனோ அது இங்கிலீஷ் இந்த இடத்துல அப்படி பலேயன் பலேயன் இல்லையன் சொல்றதானே எப்படி பெலட்னு சொல்றதானே பலே டான்ஸ். இப்படித்தான் கேட்டுக்கேன். இளையவன் சொல்றேன் அவங்களோட பேட்டி அழகா ஆடினாரா? இறுதியில் பரிசு பொருட்கள் கிடைத்தனவா? இல்ல, பரிசு கிடைக்கல. அவர்களுக்கு அந்த உடுப்புகளை எல்லாம் அவர்கள் தான் கொடுத்திருந்தவர்கள். பரிசு ஒன்றும் கொடுக்கல, வாழ்த்துக்கள் உணவுகள். மற்றது ஒருத்தரையும் ஃபோட்டோ எடுக்க விடையில். எல்லாம் பெரிய பிள்ளைகளும் ஆடினர்கள். ஃபோட்டோ எடுக்க விடையில் ஒருத்தரையும் எடுக்கணும்னு முதலே சொல்லி போட்டார்கள். அப்ப வீடியோ எடுக்கலாமோ? வீடியோ எடுத்தவர்கள் அவர்கள் கொடுத்திருந்தார்கள். ஆனால் பொதுவாக நிறைய சரியான மக்கள், நான் நினைக்கிறேன் இந்த எங்களோட ஸ்டட்ல இருக்கிற முழு மக்களும் அங்கே இருந்தது. டிக்கெட் வச்சவை. அப்போ மண்டபத்துக்குள்ள பெரிய மண்டபத்துக்குள்ள வச்சவை. இதுலயும் உழைச்சிட்டாரு டிக்கெட் போட்டு.
அதை உழைச்சு இந்த கஷ்டப்பட்ட ஆப்பிரிக்க நாடுகள் அதுகளுக்கு தான் அவர்கள் அனுப்புகிற காண்டியால் போட்டிருந்தவர்கள் அந்த வறுமையினால் அதிகமாக ஆப்பிரிக்க நாடுகளுக்கு தான் இங்கே உதவி செய்கிறவர்கள் அந்த அவைகளுக்கு தான் இந்த பணம் கொடுப்பதாக முதலே சொல்லியிருந்தார். சாப்பாடும் தேவையில்ல. சாப்பாடு ஒரு உயிரை கொடுத்துட்டு எல்லா சாப்பாடும் சாப்பிடலாம்ல. பொதுவாக எல்லாருக்கும் ஒரு யூரோவுக்கு சாப்பிடலாம். 10 யூரோ. அப்பா வாங்கி விழுந்துச்சு. 10 யூரோ வாங்கி 10 யூரோ சாப்பாட்டு கிடைக்கல. 1 யூரோ எடுத்துருப்பாங்க. 1 யூரோ தான் எடுத்து. அதுவும் குடும்பங்கள் கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த அந்த அவைகளுக்கு ஒரு இதொண்டு வச்சிருக்கேன், சங்கம் மாதிரி வந்து ரூபா வச்சிருக்கேன். அவைகள் தான் எல்லாரும் கொண்டு வந்து வச்சிருந்தேன். அதான் சொல்றேன், அதுதான் தமிழ் சொன்னேன். எல்லாரும் கொண்டு வந்து கொடுத்துருக்கணும். அதை வச்சு எல்லாரும் இல்ல தாங்க இல்ல எல்லாரும் என்றது அதுல சம்பந்தப்பட்ட எல்லாரும் சங்கமோ என்னவோ அவை எல்லாரும் கொண்டு வந்திருக்கணும். அதை சில கரைச்சி போட்டு 1 யூரோ வாங்கிட்டு எவ்வளவு சாப்பிடுங்கோண்டா சும்மா வந்து 1 யூரோ. எங்கட ஆக்கள் மாதிரி இல்ல, அப்படி ஜீவனாக்கள் ஒரு அளவா தான் எடுப்பார்கள். என்ன எங்கட ஆக்கள்னா எல்லாத்தையும் அள்ளிக்கொண்டு அப்படி இல்லை, அங்க இருக்கையில நான் பார்த்து தானே இருந்தேன். மற்றது இந்த விழா நடக்கையில் இந்த இன்டர்வல் நேரம் எல்லாம் ஒரு சனம் கூட சத்தம் போடையில் அப்படியே அமைதியாக இருந்தது. என்ன நிறைய கைதட்டி கட்டி இதால் சென்றிருந்தால் சாப்பாடு விஷயத்திலும் எல்லாரும் விருப்பமானது. ஒரு பான் ஒரு பாதி பானில் சீஸும் கொண்டு வச்சு அதுதான் எடுத்துட்டு அப்படி சாப்பிட்டாரு. 1 கிலோ ஒரு பழம் கொஞ்சம் எடுத்து அப்படி எடுத்து சாப்பிட்டார்களே. நிறைய அவர்கள் சாப்பிடல. கொஞ்சம் நேரம் அந்த 2 மணிக்கு அல்லது இடைவெளி விட்ட காண்டி எடுத்தார்களையே. மற்றபடி அந்த நிறைய எடுத்து அவர்கள் சாப்பிட்டதை நான் பார்க்கேன். அப்ப எங்கடையாக்கள் சொன்னது யாரு? எங்கடையாக்கள் எங்கட தமிழாக்கள் எல்லாரும் குடிச்சு நெருக்கப்பட்டு போட்டு எடுக்கிறது தானே சாப்பாடு. அப்ப மூணு மாதிரி இத்தனை தமிழாக்கள் வந்திருந்தது. ஒரு 3-4 குடும்பம் வந்திருந்தவர். அவை நிறுத்தப்பட்டது நீங்கள் அவர்கள் நடந்து கொண்டார்கள். அப்ப நீங்க ராஜினி நேவிஸ் நிறுத்தப்படுவார்கள் பேர் சொல்லி இல்ல சொல்லுவோம். எங்கடையாக்கள் இருந்து பொதுவா சொன்னோம். தமிழாக்கள் அந்த பழக்கம் இருக்குத்தான், எல்லாத்திலையும் போடுறது போட்டா அமைதியாக நின்று உண்மையாக இந்த நாங்களெல்லாம் அப்படி நீங்க கேட்கல எங்களை முன்னுக்கு விட்டார்கள். அதோடு நாங்கள் சாப்பாடு காண்டி அதில் விடுப்பமண்டு போனின்றதா மகள் போனின்றதா இப்போ மகளை பிடிச்சி முன்னுக்கு விட்டாது விடுகின அப்படியான நன்மை இருக்கிறார். நீங்கள் அவளுக்கு எடுத்துட்டு போங்க சொல்லுது. அப்படி கூட செய்யக்கூடியவர்கள் அதான் ஜெர்மனாக்கள். அப்படி அந்த ஒரு அமைதியான முறையில் எல்லாத்தையும் செய்தார்கள். ஒரு குப்பை விட அவர்கள் ஒன்றுமே போடையில். அந்த பெரிய ஹால், அது பள்ளிக்கூட ஹால், அது பெரிய ஹால் உண்டு. நல்ல இதாக செய்தார்கள், அமைதியாக செய்தார்கள். இப்பதான் எனக்கு உருட்டல் சிந்தனைக்கு தலைப்பு தந்திருக்கு. எங்களுடைய ஆக்கள் என்றா தமிழ் ஆக்கள். அப்ப எந்த ஆள் அப்படின்னா எல்லாரும் கடைப்பிடிக்கணும் அவியல் செய்யற வேலை நாங்களும். அப்ப நாங்கள் சில எங்களுடைய ஆக்களை போல என்றெல்லாம் இனி மாத்தணும் கதைய. எங்களுடைய ஆக்கள் சிலரை போல, சில எங்களுடைய ஆக்களை போல. ஜெயமங்காரரை பார்த்து நானும் போட்டால் வில்லங்கத்துக்கு அப்படியே என்னடா கொட்டக்கூடாதுன்னு அந்த இது இருக்குமே. அளவாடுப்பார்கள், அளவாடுவார்கள். இது தெரியதானே வேணும். நீங்களும் போயிருப்பீங்களே தமிழாக்களுடைய. நீங்க கதையை மாத்துறீங்க 2 பேரும். நான் விஷயத்துக்குள்ள வாரேன். எங்களுடைய ஆக்கள் என்று பொதுவில் தமிழாக்களை தான் நான் சொன்னேன். அப்ப நீங்க எந்த ஆள்? நேற்று ஒருவர் நீங்கள் தமிழால் இல்லையா? நானும் தமிழ் தான். அவியலோட நீங்க சொன்னது அப்ப தமிழா எங்களுடைய ஆக்கள் இருந்தா தமிழாக்கள் இருந்தா நீங்க முளைஞ்சிருக்கு தான் சொல்றீங்க. ஹலோ இருக்கிறீங்களோ? கேக்குதோ? இல்ல அது பிழை. என்ன நாங்க சும்மா எடுத்ததுக்கு இல்ல. இப்ப ராஜினியும் ஜெயலலிதா சேர்ந்து கொண்டு ஏதோ எங்களுடைய ஆக்கள் நாங்கள் இல்ல, நாங்கள் ஜெர்மன் ஆக்கள், எங்களுடைய ஆக்கள் அப்படி நாங்கள் சொல்லல. இப்ப நாங்கள் தமிழாக்களுடைய இதுல போயிட்டு தாரு நாங்களும் அப்படித்தான் செய்வோம். நாங்க அவியலோட நாங்களும் ஒத்துமைவி செய்தோம் தான் சொல்றோம். என்ன நான் என்ன சொல்றேன்னா, நீங்கள் அதுல விதிவிலக்கா இருந்து நீங்கள் உங்களை மாதிரி
இன்னும் சிலர் விதிவிலக்கா இருந்திருப்பினாம். அப்ப நீங்க எப்படி எங்களுடைய ஆக்கள் ரெண்டு பொதுவுல விழிக்கிறீங்கன்றதுதான் என்னுடைய கேள்வி. உண்மைதானே, அது உண்மையா நடக்கிறதுதான். அப்ப நீங்களுமா நான் எல்லாரும் தான். ஏன் சிலவர்களுமா? நாங்களும் தான் சில நேரம் கியூல ஒன்றுட்டு முன்னுக்கு போறது நிக்கிற சில நேரங்கள் அப்படி நிக்கிறாங்க தானே. நாங்கள் இல்ல, நான் அப்படியா? நான் ஒன்று நேற்று பார்த்தேன். நேற்று ஒரு திருமண நாளதுக்கு போனேன் நான். அப்ப பார்த்தேன் ஒரு ஆள் வந்து அவ இருந்து சாப்பிட்ற 2 பேர் கூட சாப்பிடக்கூடிய இறைச்சி கறியை போட்டுட்டு எல்லா மற்றது எல்லாத்தையும் சாப்பிட்டா அவ்வளவு இறைச்சிக்கனா கவலையா இருந்தது. அந்த அவ்வளவுக்கு அதை ஏன் அப்படி எடுப்பான் இல்லையான்னு சொன்னா அப்படியே கொண்டே கொட்டுறா என்ன மாட்டினோம். அளவா எடுப்பினமே, அளவா எடுத்து இதைத்தான் சொல்றது அவாண்டு. இப்ப கதை அது வேற, இது அகராதி விளக்கம் இல்லை. நான் கேட்டது என்னன்னா, வடிவா கேளுங்கவா, கொஞ்சம் கதைக்கலாம். இது 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 பொதுவான சிந்தனை தானே. இப்போ நாங்கள் கண்ட இடமெல்லாம் எங்கடையாக்கள் இழிக்கிறது வளமை. இப்போ இன்றைக்கும் அதை சொன்னோம், எங்களுடைய ஆக்களை போல இல்லாமல் என்று சொல்லி எங்களுடைய ஆக்கள் என்றால் இப்படி செய்வினம் என்று 2-3 மிகப்பெரிய கேவலமான செயல்களை சொன்னோம். நான் எங்களுடைய ஆக்கள் தானே. அப்போ நான் அதை மாதிரி இப்போ ராஜினி சொல்கிறார் தான் செய்கிறேன் இல்லையா, சியானசர் சொல்கிறார் நாங்கள் அப்படி செய்கிறே இல்லை, சில வழியில் தான் இடிச்சு கொண்டு போய் முன்னுக்கு ஒரு கடைசியாக இப்போ சொன்னார். ஜெயசிப்பார்கள் செய்கிறார் போல இருக்கு, பேசாமல் இருக்கார். பாலனார் சொன்னார் ஏதோ எங்களுடைய ஆக்கள் அவாவில் வர்றேன். அப்ப சரி, எவ்வளவு எல்லாருக்கும் சர்டிபிகேட் தந்தாச்சு, நீங்கள் பாஸ், நீங்கள் கெட்டிக்கார். நான் என்ன கேட்கிறேன்னா, நாங்கள் என்னண்டு எந்த உரிமையோட எடுத்ததுக்கெல்லாம் எங்கட சனங்கள் எங்கடைய ஆக்கள் இப்படித்தான் எங்கடைய ஆக்கள் என்ன நானும் தானே. அப்ப எல்லாரும் நீங்க தமிழ் ஆசிரியர்கள் சரியா, அங்க ஒருத்தர் படத்தோடு நிற்கிறது தமிழ் ஆசிரியர் தான். அப்ப நீங்க இருக்க சொல்லுங்க, எப்படி நாங்க இனிமேல் திருத்தி கதைக்கலாம். இப்படிப்பட்ட நான் செய்யறேன் இல்ல, எங்களுடைய ஆக்களுக்கு நான் இருக்கேன். அப்ப இனி நாங்கள் சொல்றதா இருந்தா இந்த சொல்ல எப்படி வடிவா உச்சரிக்கலாம் என்று சொல்லுங்க. மற்றவர்களுக்கு பாதகம் எங்களுடைய ஆக்கள்ல சிலரை போல அல்லது எங்களுடைய ஆக்கள் கனபேரை போல என்றா சில விதிவிலக்குகளை அவர் ஜியானடசன் செய்யறதில்லை, ராஜினி செய்யறதில்லை, நேவி செய்யறதில்லை என்று வந்துடும். அதுக்குள்ள நாங்கள் எடுத்ததுக்கெல்லாம் எங்களை நையாண்டி பண்ற பழக்கம். பிறகு நாங்கள் நெருக்கி கேட்டா நான் செய்யறேன், எந்த பிள்ளைகள் செய்யறேன், எந்த பேர பிள்ளைகள் செய்யறேன்னு பிறகு கதை வருது. அவ என்ன செய்ய அதை விடுங்க, ஆரம்பத்துல இருந்தாக்கள் இப்பவும் இருக்கிறோம். நான் என்ன சொல்றேன்டா, இனிமேல் பொது வழிகள்ல சொல்லிக்கல எங்களுடைய ஆக்கள் பொதுவா சொல்லக்கூடாது. என்ன நீங்களே சொல்லி போட்டு நான் செய்யறேன் இல்லையன்றீங்கள். அப்ப எங்களுடைய ஆக்கள் நானும் தானே அதுக்குள்ள வாரன். அவ இது இருந்துட்டு மண்டபத்தை விட்டு வெளியில போ 2 பேர் கத்தியும் போலோட நிற்பாங்க. என்னென்ன எங்களுடைய ஆக்கள்னு சொன்னீங்க, நாங்க சாப்பாடே தொட இல்லை, நீங்க என்ன எங்களுடைய ஆக்கள் தமிழ் ஆக்களை பழிப்பியல். நான் இப்ப இந்தியா கதையை சொல்லி இல்லையா, ஜெயரசன் சொன்னதுக்காக சொல்லி இல்லை. பொதுவில் நாங்கள் எங்கட சனங்கள் அப்ப நாங்க எங்கடைய ஆக்கள் என்று 19 தமிழ் ஆக்கள் என்று செல்லாம் கதைக்க கூடாது. நீங்கள் எனக்கு ஜெர்மன் ஆக்களை தெரியாது, அது நான் ஒரு ஆளுன்னு சொல்றேன், சரியோ தெரியாது. இந்த மனதில் 4 பேர் இருக்கிற ஒரு மேசையில 4 பேரும் போத்தல் வச்சிருக்கணும். அதில் 2 பேர் குடிக்கல, 2 பேர் குடிக்கணும். அப்ப நாங்க எங்களோட பார்வைக்கு 4 பேரும் குடிக்கிற மாதிரி தானே தெரியும். அப்ப எங்களோட சனம் பண்ண நாங்க சொல்ல வேண்டி வரும் இல்ல கடவுளே. அப்ப நீங்களும்மா நாங்க சும்மா எங்களுக்கு நாங்க செய்யறது இல்ல தான், அது மற்றவன் சொல்றதை விடுவோம். நானும் சொல்றதா நீங்க எங்களுடைய ஆக்கள் என்றா நானும் தானே என்றதானே ஒத்துக்கொள்ளணும். அப்படி என்றா எங்கட சனம் குடிக்கிறே இல்லை, வெள்ளை குடிக்கிறத போல எங்களுடைய ஆக்கள் வெள்ளை 4 மணித்தியாலும் குடிக்கும் ஒரு போத்துல. எங்களுடைய ஆக்கள் 4 மணித்தியாலத்துக்கு 40 போத்தில் குடிப்பான். அது வேற, குடிக்கிற பக்கம் வேற, குடிச்சு போட்டு சாப்பிட. ஆனா நான் கேட்கிறேன், இது என்ன பாதிக்குது எங்களுடைய ஆக்கள் என்று சொல்றதை என்னையும் சேர்த்து தான் நீங்க சொல்றீங்க.
நீங்க சொன்ன மாதிரி நாங்கள் அன்றைக்கு நான் இதுல பெரிய அளவு குற்றம் சாட்டுவேன். அன்றைக்கு தொடக்கினான் இந்த இளைய சமூகம் இங்க பிறந்தாக்கள் இருக்கிறவங்க, உங்களோட பிள்ளைகள் என்ற பிள்ளைகள் இவியலுக்கு மரியாதை என்றது ஒரு கொஞ்சமும் தெரியாது. ஒரு 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 கல்யாண வீட்டுல எல்லாரும் அவசரப்படி எல்லாரும் பார்த்தா ஃப்ளைட் பிடிக்கிற மாதிரி நிற்கிறோம். உண்மையில எங்களுக்கோ 2 மணித்தியால தூரம். அப்ப திருப்பி அன்றைக்கு மழை பெய்யுது போகணும். அப்ப நாங்கள் கொஞ்சம் போனா பெரிய கியூ வேணாம், இதுக்குள்ள இருக்க வேணாம்ட்டு வந்து இருந்துட்டாங்க. கதிரையில் கொஞ்சம் ஒரு அளவுக்கு குறைஞ்சு கொண்டு வருது, ஒரு 50 பேர் நிற்கிறவன்ட்டு வைங்க. அப்போ நாங்கள் கடைசியாக போய் நானும் வாணி நிற்கிறோம். அதில் ஒரு படியனும் ஒரு பொம்பளை பிள்ளையும் 2 பேர் வந்து இப்படி கியூ நிற்குது, வரிசை நிற்குது, இப்படி வந்து கதிரையை பிடிச்சு கொண்டு கதைக்கினோம். நாங்கள் என்ன நினைப்போம், அவ கதைச்சு கொண்டு நிற்கிறோம், மண்டபத்தில் யாரும் இன்னும் செய்யலாம் தானே. அப்போ நாங்கள் எதுக்கு எங்களுக்கு 2 பேருக்கு ஊர் ஏதோ கதையில் விவாதம் வந்துட்டுது. அடிக்கடி நாங்கள் இது செய்கிறோம். நாங்கள் அப்போ எனக்கும் வாணிக்கும் சண்டை. ஒரு 5 நிமிஷம் சண்டை பிடிச்சிட்டு திரும்பி பார்க்குறோம், முன்னுக்கு ஒரு 30 படியங்கள் பட்டியல். என்ன பண்பாடு! நான் சொல்லுவேன், இப்போ உங்களோட பிள்ளை, நான் எந்த வீட்டில் எங்களோட பிள்ளை உட்படத்தான் நான் இதை கதைப்பேன். எங்களுக்கு இருக்கக்கூடிய கொஞ்ச நெஞ்ச மரியாதை என்றது இதுகளுக்கு இல்லை. இது ஏற்கனவே எங்களோட ஒரு எஸ்டிடியில் இருந்த ஒரு பையன் அக்காட திருமணத்துக்கும் போயிருந்தோம். அது பெரிய 1000 பேரில் நடக்குது. இருக்க இடம் இல்லாமல் நின்று கொண்டு தான் நிற்கிறோம். அவ்வளோ பெரிய கல்யாண வீடு. அதுக்குள்ளே இதே பிள்ளை நான் அப்பவும் சொன்னான், இப்போ பாருங்க இந்த ஒரு படி பிள்ளை வந்து இதுக்குள்ள நுழை மிக்கிறார், இப்போ பாருங்க என்ன நடக்க வேண்டிட்டு. அப்போ வாணி சொன்னால் வாயம் போடும்போது இதுக்குள்ள கதைக்க வேண்டாம். சரி என்று பார்த்தோம். இன்னைக்கு எப்படி வந்தாங்களோ தெரியாது, ஒரு 30 கேர்ள்ஸும் பாய்ஸ். இப்போ உங்களோட திருவாய்களை மலர்ந்தள்ள வேண்டும் இந்த வேளையில. இப்போ இது எங்கடைய ஆக்கள் எங்கட பிள்ளைகள எல்லாரையும் சொல்லலாம். சிலவோட உங்களோட மகள், என்னுடைய மகள், ராஜினின மகள் செய்யாம இருக்கலாம். அப்ப எங்கட எளிய பிள்ளைகள் எல்லாரும் குப்பையிலண்டு பொதுப்பில சொல்றது பிள்ளையல்லோ. அங்கேயும் மரியாதை தெரிஞ்சாக்கள் இருக்கணும். ஆனா பொதுவில் பாக்கியக்குள்ள வீதாசாரத்துல பெற்றோரோட பிள்ளைகள் வந்து பண்பாடு குறைவு. பொது வழியில பழக தெரியாது. ஒருவேளை வெள்ளக்காரனோட என்னென்ன பழகிறாங்கன்னு தெரியாது. எங்கட தமிழ் பெற்றோர்கள் மூத்தோர்களை கண்டா இவங்க கொஞ்சம் கூட ஏதோ பெரிய கெட்டித்தனமா விடைக்குள்ள கியூவை பிரேக் பண்ணி உள்ள போடுறது. அதே நான் திருப்பி கூட கதைக்கு கொண்டு வரேன். என்னென்னா இனிமேல் கதை கேட்கல எங்கடைய ஆக்கள் தமிழ் ஆக்கள் என்று பொத்தம் பொதுவில், பொத்தம் பொது ஒரு நல்ல வார்த்தையா பொத்தம்னு சொல்றதா? அது ஒரு சிச்சி பொத்தம் பொதுவில் என்ன நான் நினைக்கிறேன், அது அடுக்கு சொல்ல நினைக்கிறேன். பொத்தம் பொது பேச்சு வழக்குல வாரது. அது பொத்தம் பொதுவில் நாங்கள் தமிழ் ஆக்கள் என்று இனி நாங்கள் சொல்லக்கூடாது. எங்களையும் கனவேர் அப்படி சொல்லலாம். அல்லது சில பேர் இப்படித்தான் குப்பையா நடப்பாங்க. சரியா? பாலன் சொன்ன மாதிரி அவாவில் தின்னி வீனம் கடைசியா கொட்டு வீனம், தின்னமாட்டினம் எடுத்துக்கொண்டு வருவினம் என்று சொல்லி சொன்னா எல்லாரும் அப்படி செய்யறது இல்லை. எங்கட வீட்டில் நாங்கள் அநேகமாக ஒரு கல்யாணம் விட்டு முடிச்சு வந்தா 1/2 மணித்தியாலம் கழிச்சு ஒரு கடையில மிச்சம் சாப்பிட்டு தான் வீட்டை வரணாங்க. என்ன கல்யாண வீட்டில் சாப்பிடல. அது கணக்கு. அங்க அதுவும் இந்த பரிமாறுறாக்கள் வேறு நாட்டுக்காராக்களை, கிழக்கு ஐரோப்பியர்களைத்தான் வாடகைக்கு. அதுகளுக்கு பருப்பண்டைக்குள்ள 2 பருப்பை தொட்டு விடுது. அதுக்கு உண்மையில என்னன்னு தெரியாது பருப்பு. நாங்கள் கேட்கல, இன்னும் கரண்டி எடுத்து போடுங்க பருப்பு என்று கேட்கலாது. அப்போ சோறும் இவ்வளவு வரும். அப்போ அப்புறம் நாங்கள் வெளியில் வந்துட்டு எங்கேயாவது வந்து சிப்ஸ் ஏறிய வாங்கி சாப்பிட்டு கொண்டு வர்றது கனநாளாக நடந்திருக்கு. அப்போ நான் இல்லைத்தானே அதில், நீங்களும் இல்லைத்தானே அப்படி. நீங்கள் அப்படி செய்கிறீங்களா? யாராவது சொல்லுங்க. நாங்கள் இன்றைக்கு தான் சாப்பாட்டை கண்ட மாதிரி விழுந்தெலும்புறாங்களா சாப்பாட்டு மேசையில்? இல்லை. அப்போ பொதுவாக தமிழர்கள் என்று சொல்கிறதும் வெங்கடையாக்கள் என்று சொல்கிறதும் எனக்கு தெரியல. ஜெயசன் நீங்கள் தடுமாறி சொல்லிட்டீங்க, நான் உங்களுக்கு சொல்ல இல்லை. எங்கடையாக்கு யார் எடுத்தாலும் இப்போ ஒருவர் வந்தார், பாராளுமன்ற உறுப்பினராக ஐரோப்பாவுக்கு வந்து, அவர் வந்து இந்த குருவி போல வீட்டில் குருவி இந்த பாலம் போல நாட்டில் கட்டுவேன் ரெண்டெல்லாம் சொல்லி போட்டு எங்கட சனமோ அது விண்ண வச்சா தூக்கி போடுங்கள், இந்த சனத்தோட ஒன்றும் செய்யலாதுன்னு படாருன்னு சொல்கிறார். இவர் படித்தவரா என்னன்னு சொல்லுங்க. விலங்கு அவரை விட்டுட்டு நாங்கள் கதைப்போம். நான் சொல்கிறேன், நான் கனவு காண்றேன் எங்களோட ஈழம் இப்படி அமையணும், இப்படி இருக்கணும், எங்களோட வாழ்க்கை திருப்பி இலங்கை இப்படி மாறணும். சொன்ன வாயால் டக்கண்டு எங்கட சனங்கள் உருப்படாதுகள், இதுகள் ஒன்றுக்கும் 5 பிரயோசனம் இல்லாததுன்னு திருப்பி சொன்னால்
நான் பொது வழியில இவ்வளவு ஒரு அறிவீனமா காய்க்கிறேன். இதை கேள்விப்பட்டிருப்பீங்க கன்னடத்துல. என்னடாப்பா இது. சரி, அப்ப பெற்றோர் தெய்வம் வாசிக்கிறது இதே மூட்லேன்னா நாங்கள் தவிர்த்து கொண்டு நாங்கள் எல்லாரும் விட வருவோமோ. நான் அப்படியேவும் சொன்னேன், நான் லெக்சர் அடிக்கிறேன்னா நான் இதுக்குள்ள வர மாட்டேன். நீங்க சொன்னதால எனக்கும் மரணம் வந்தது. நான் இடிச்சு கொண்டு போய் சாப்பிட்றது இல்லை, சரியா, வரிசையை இதுக்கு இல்லை, அவுக்கண்டு ஃப்ளைட்டில் போட்டுட்டு வந்து சாப்பிட முடியாமல் கொட்டுறாள் நான் இல்லை. நீங்கள் தமிழாக்கள் என்று சொன்னீங்க. சொல்லுங்க. நான் எல்லாத்துக்கும் ராஜினி திருப்பி சொல்லுங்க. நீங்க சொன்ன மாதிரிக்கு நான் அப்படி இல்லைன்னு சொன்னேன். அப்ப நாங்கள் தமிழாக்கள் என்று ஒட்டு மொத்தமா சொல்லக்கூடாது. நீங்க அந்த முகநூல்ல டிக்டாக்ல தமிழாக்கள் சொல்ற பையனை கண்டிருப்பீங்களோ? ஒரு கொண்டாட்டத்துல தமிழாக்கள் தானே அப்படி செய்வீனா? நீங்களுமோ யாராக இருந்தாலும் இல்ல நீங்களுமோ? அப்ப சரி, அப்ப ராஜினி என்ன சொல்ற, தான் செய்யறேன் இல்லையா, எங்கடையாக்கள் செய்யணுமாம், ஆனா நான் செய்யறேன் இல்ல. ஜெயரண்டிஸ் சொல்றேன், நானும் செய்யறேன் இல்ல. பாலன் சொல்றேன், தானும் இல்லையா. அந்த தமிழ் தம்பி சொன்ன ஸ்டைல பெல்லாம் சொல்லிடும். நீங்க கேட்டுருக்கீங்க, மற்றாக்கள் நல்ல பிள்ளை, மற்றாக்கள் மொபைல்ல டிக்டாக் பாக்குறீங்க. அப்ப நேச அவர்களும் சொல்ற, தான் ஒரு காலம் பிறந்ததுல இருந்து ஜென்மத்துல அப்படி செய்யல. அப்ப யாரு தமிழாக்கள், யாரு? அதுதான் சில பேர் செய்யணும். இப்ப கொஞ்சம் அந்த அந்த சொற்கள்ல கொஞ்சம் கவனத்தை போடுங்க. கொஞ்சம் பேர் செய்யணும், ஆனா நாங்க எங்களையும் சேர்த்து இல்லை எங்களையாக்கள் என்று சொல்றோம். அப்ப அப்படி சொல்லக்கூடாது இல்ல, எங்கடையாக்கள் தமிழாக்கள் என்று. சில எங்கடையாக்கள் பல எங்கடையாக்கள் என்று ஒரு சொல்ல சேர்த்து கொள்ளுங்க. அப்ப விதிவிலக்கண்டிருக்கிறோம் என்று விளங்க வரும். மற்றது இன்னும் ஒன்று கேட்கிறேன், ஜெர்மன் வெள்ளக்காரர் எல்லாரும் பெரிய சுத்தமோ என்ன ஓமோ, எத்தனை கிழிசு கேட்ட வேலையில் செய்யறாங்க தெரியுமா? இல்ல சாப்பாட்டுலையும் வரிசையில நிக்கிறதுலையும் சொல்லே இல்ல, எவ்வளவு ஈனத்தனமான வேலைய. சொந்த பிள்ளைகளோட பாலியல் வன்புணர்ச்சி செய்தது எங்கடையாக்களா வெள்ளக்காரனா? அறியாம பேசக்கூடாதா? அவருக்கு சாப்பிட தெரியாது, அதனால பார்த்தான் ரோட்ஸ்ல வை வைக்க இயலாது, உரைப்பில கை வைக்க இயலாது, கொஞ்சமா எடுத்தான்ன்றதுக்காக நாங்க சொல்ல முடியாது. அவியலுடைய சாப்பாட்டு கியூலையும் அவியலுடைய மதுபான வரிசையில நிக்கல கவனிச்சு பாருங்க. நீங்கள் என்ன மாதிரி காட்டு மிராண்டித்தனமான கடைசியா வெளியில நின்று ஆளையால் அடிபட்டு போலீஸ் அதிகம் வார ஐரோப்பிய வைபவங்கள் இது தமிழாக்களும் வெள்ளக்காரனுக்கும். தமிழாக்கள் மண்டபத்துக்கு உள்ளார அடிபடுவாங்க, ஆனா வெள்ளக்காரன் ரோட்ல நின்று அடிபடுவாங்க. நீங்க என்ன யாரை காப்பாத்த வலிக்கிறீங்க எங்கடையாக்கள் என்று சொல்லி? யார நாங்கள் இருக்கிற நகரங்கள் என்னபடியா நல்ல இல்ல, நாங்கள் அப்படி காணல, பெரிய பெரிய அப்படி இருக்கலாம். இல்ல இல்ல, நல்ல வெள்ளக்காரர்கள் நிறைய பேர் இருக்கணும், ஆனா அதுக்குள்ள கூடாததுகள் இருக்குதுன்னு சொல்ல வாரன். அத மாதிரி நல்ல தமிழாக்கள் இப்ப உங்களை போல ஆக்கள் நிறைய இருக்கிறோம், அதுக்குள்ளேயும் கூடாத ஆக்கள் இருக்கணும்ன்றதுதான் கதை. நீங்க அதை விட்டுட்டு எங்கடி ஆக்கலண்டா அப்படி செய்திருக்கோம், எங்கடி ஆக்கலண்டா இப்படி நடந்திருக்கோம், என்னையும் சேர்த்து, அதாவது உங்களையும் சேர்த்து எங்கடி ஆக்கல் என்று பொது வெளியில சொல்றதை பற்றித்தான் நான் கேட்கிறேன். அப்ப இனிமேல் எங்கடைய ஆக்கள் தமிழாக்கள் இப்படிப்பட்டவியல் விதிவிலக்கு இருக்குது, விதிவிலக்கு இருக்குது கண்டிப்பாக. அதனால பக்கமில்லை என்னன்னு சொன்னா, அந்த ஒரு தட்டுல முதல் சாப்பிடக்கு முதல் பலகாரங்கள் எல்லாம் போட்டு தரீங்கன்னா, நான் பிடிச்சதை சாப்பிடுவேன், பிடிக்காட்டிக்கு மிச்சத்தை நான் சுத்தி கொண்டு வருவேன்.